பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். மல்னியா திருத்தலின் அபாயம். தேவஜனங்கள் அநேகர் தங்களுக்கு தீங்கிழைக்கிறவர்களை மன்னியா திருத்தல் எவ்வளவு அபாயகரமானது என்பதை அறியாதவர்களாயிருக்கின்றனர். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்றும், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்றும் தேவன் உரைக்கிறார். ஏசாயா 5:13, ஓசியா 4:6. ஆகவே நமக்கு தீமை செய்கிறவர்களை மன்னியா திருத்தலின் அபாயத்தையும் அதனால் நமக்கு உண்டாகும் பேரிழைப்பையும் நாம் அறிந்து கொண்டு அவற்றுக்கு தப்பிக்கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும். மன்னியா திருத்தல் பொறாமை, பழிவாங்குதல் போன்ற தீய சுபாவங்களை உடையவனாயிருந்த ஒரு மனிதன் அடைந்து கொண்ட பரிதாபகரமான முடிவு ஒன்றினை 1 ராஜாக்கள் 2:28-34 வேதாகமம் எடுத்துரைக்கிறது. அது தாவீதின் படைத்தலைவனாயிருந்த யோவாபினுடைய வாழ்க்கையின் முடிவே ஆகும். நாம் எச்சரிப்படையும்படியாக அதிலிருந்து சில பாடங்களை நாம் இங்கு கற்றுக்கொள்வோமாக. யோவாப் ராஜாவாகிய தாவீதின் நிகரற்றதொரு படைத்தலைவனாயிருந்தவன் ஆவான். அவன் தன் ராஜாவுக்கு தான் ஆற்றிய பணியில் உண்மை, தாழ்மை, தைரியம் மற்றும் பல நற்பண்புகளின் அழகியதொரு வரைபடமாகவே திகழ்ந்தான். அவனில் வெளிப்பட்ட இந்நற்பண்புகள் நம்முடைய ராஜாவாயிருக்கிற கர்த்தராகிய இயேசுவுக்கு நாம் ஆற்றும் சேவையில் நாம் பின்பற்றத்தக்கவையாக பலவிதங்களில் நமக்கு ஊக்கமளிப்பவையாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, தாவீதின் தலைநகரமாக திகழவிருந்த எருசலேமை கைப்பற்றுவதற்கான யுத்தத்தில் மனப்பூர்வமாக சாலகத்தின் வழியாக ஏறி சென்று அப்பட்டணத்திற்குள் பிரவேசித்து உள்ளே இருந்து அதன் கதவு ஒன்றினை திறக்க முன்வருகிறவன் யார் என்று தாவீது வினவிய போது யாதொரு தயக்கமும் இன்றி அப்பணியை ஆற்ற மனமுவந்து முன்வந்தவன் இந்த யோவாப் தான். 2 சாமுவேல் 5:8, 1 நாளாகமம் 11:6 ESV ஸ்டடி பைபிள். அப்பணியை அவன் செய்து நிறைவேற்றியது மட்டுமின்றி யுத்தம் முடிந்த பின்னரும் அந்த யுத்தத்தினால் சேதமடைந்திருந்த சீயோனின் மதிலை பழுது பார்க்கும்படி அவன் அங்கேயே தரித்திருந்து அவ்வேளையையும் செய்து முடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. 1 நாளாகமம் 11:7-8. ஒரு சந்தர்ப்பத்தில் திரளான கூலிப்படைகளுடன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக படையெடுத்து வந்த அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணும்படி ராஜாவாகிய தாவீது யோவாபை தன்னுடைய இராணுவத்துடன் அனுப்பிய போது அவன், நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் என்று கூறிக்கொண்டு அந்த பலத்த சேனைக்கு எதிராக போய் அதன் மேல் வெற்றி பெற்றான். 2 சாமுவேல் 10:6-7-12-13. அதன் பின்னர் ராஜாவாகிய தாவீதின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அம்மோனியரின் ராஜதானி பட்டணமாகிய ரப்பாவின் மேல் யுத்தம் பண்ணிய அவன் அதை தான் கைப்பற்றப் போகிற நேரத்தில் அந்த வெற்றியின் மகிமையை தன் ராஜா அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனிடம் ஆள் அனுப்பி, நான் பட்டணத்தை பிடிக்கிறதினால் என் பேர் வழங்காதபடிக்கு நீர் மற்ற ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து பட்டணத்தை முற்றுகை போட்டு அதை பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். 2 சாமுவேல் 12:27-28. இது அவனில் இருந்த மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறதென்றோ? அது மட்டுமின்றி ராஜாவாகிய தாவீது ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட விரும்பிய போது அது தேவனுடைய வார்த்தைக்கும் அவரது சித்தத்திற்கும் முரண்பட்டது என்பதை அறிந்திருந்த யோவாப் தன் ராஜாவின் மேல் தான் வைத்திருந்த அன்பினால் அவன் அப்படி செய்யாதவாறு அவனை தடை பண்ண முயற்சித்தான். 1 நாளாகமம் 21:2-3. மேற்கூறப்பட்டுள்ள இந்த எல்லா உதாரணங்களிலும் நாம் பயமில்லாமல் நம்முடைய கர்த்தரின் யுத்தங்களை நடப்பிக்கிறவர்களாக அவருடைய ராஜ்யம் விருத்தி அடைவதற்காக எந்த சேவையையும், அது பெரியதானாலும் சிறியதானாலும் அதை செய்ய மனமு வந்திருக்கிறவர்களாக, மிகுந்த மனத்தாழ்மையுள்ளவர்களாக, அவருடைய மனதை விளங்கிக் கொண்டவர்களாக,
எவ்வாறு ராஜாதி ராஜாவாகிய நமதாண்டவரை உண்மையுடன் சேவிக்க வேண்டும் என்பதற்கு யோவாப் சிறந்ததொரு முன்மாதிரியாக திகழ்கிறான். இவையெல்லாம் இருந்தும் கூட தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளின் பட்டியலை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பட்டியலில் யோவாபின் பெயர் இடம்பெறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. 2 சாமுவேல் 23:8-39. தாவீதின் ராஜ்யம் முன்னேற்றமடைவதற்காக தனிச்சிறப்புமிக்க சேவைகளை புரிந்தவர்களான 6 படைத்தலைவர்களும் 31 போர் வீரர்களும் அடங்கிய அப்பட்டியலில் யோவாபின் 2 சகோதரர்கள் உடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவனுடைய ஆயுதத்தாரியும் கூட அப்பட்டியலில் இடம்பெறுகிறான். ஆனால் யோவாபின் பெயர் அதில் எங்கேயும் காணப்படவில்லை என்பது அதிர்ச்சியூட்டும் ஒரு உண்மையாகும். தாவீதின் இராணுவத்தில் பிரசித்தி பெற்றவர்களாய் திகழ்ந்தவர்களின் புகழ் மண்டபத்தில் ஹால் ஆஃப் ஃபேம் யோவாப் இடம்பெறாதிருப்பதின் மர்மம் நம்மை அதிர்ச்சி அடைய செய்வது மட்டுமல்ல, அவனுடைய மரணம் அதை பார்க்கிலும் அதிகமாக நம்மை திகைப்பில் ஆழ்த்துகிறது. பலிபீடத்தின் அருகே தாவீதின் சொந்த குமாரனுடைய கட்டளையால் தாவீது முன்னதாக கூறியிருந்தவாறே யோவாப் கொலை செய்யப்பட்டான். 1 ராஜாக்கள் 2:28-29-34. தன் சேவையில் தான் புரிந்த வீர செயல்களில் தைரியமும் தன் ராஜாவினிடத்தில் மனத்தாழ்மையும் உண்மையும் உள்ளவனாயிருந்த இந்த நிகரற்ற தளபதி இத்தனை நீண்ட வருடங்களாக தான் சேவித்து வந்த ராஜாவிடமிருந்தே இத்தகையதொரு மரண தீர்ப்பை சம்பாதித்துக் கொண்டது ஏன்? யோவாபின் வீழ்ச்சிக்கு காரணம் அவனில் தலையோங்கி நின்றதும் தனக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்க முடியாத தன்மையை நின்று முளைத்தெழுந்ததுமான பழிவாங்கும் ஆவியும் அவனில் குடிகொண்டிருந்த பொறாமையின் ஆவியுமே. அவனில் இருந்த மன்னிக்க முடியாத தன்மையானது தன்னுடைய சத்துருக்களின் இரத்தத்திற்காக திருப்தி செய்யப்பட முடியாததொரு தாகத்தை மீண்டும் மீண்டும் அவனில் உண்டாக்கியிருந்தது. தன் தம்பிக்காக பழிவாங்குதல். யோவாபின் கடைசி தம்பியாகிய ஆசகேல் ஒரு உள்நாட்டு யுத்தத்தின் போது சத்துருக்களின் தளபதியாயிருந்த அப்னேரை துரத்திச் சென்று கொண்டிருந்தான். ஆனால் அப்னேரோ, குறிப்பாக அவன் யோவாபின் சகோதரனாய் இருந்ததின் நிமித்தம் அவனுக்கு தீங்கு செய்ய விரும்பவில்லை. எனவே தன்னை விட்டு விலகி செல்லும்படி அவன் ஆசகேலிடம் கூறினான். அவனோ அதற்கு செவி கொடாமல் அப்னேரை பின்தொடர்ந்து சென்று அவனை நெருங்கினான். அப்போது அத்தளபதி தன் சொந்த பிராணனை தப்புவித்துக் கொள்ளும்படி தன் ஈட்டியின் பின்புற அலகினால் ஆசகேலை குத்தினான். அது அவனுடைய மெலிந்த உடலினுள் நேராக ஊடுருவி பாய்ந்து அவனை கொன்றுவிட்டது. 2 சாமுவேல் 2:23. அப்னேர் தன் தம்பியை கொலை செய்து விட்டதின் நிமித்தமாக அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அது முதல் யோவாபின் மனதில் குடிகொண்டிருந்தது. அவனை கொலை செய்வதற்கான தருணம் கிடைக்கும் வரை யோவாபின் உள்ளம் அவனுக்குள் கொதித்துக் கொண்டிருந்தது. சில காலத்திற்கு பின்னர் ராஜாவாகிய தாவீதும் அப்னேரும் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்குள் பிரவேசித்தார்கள். அந்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை முடித்து அப்னேர் திரும்பி செல்லுகையில் தான் யோவாப் அதை குறித்து அறிய வந்தான். ஏற்கனவே அப்னேரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் கொதித்து கொண்டிருந்த அவன் தனக்கு சமமானதொரு படைத்தலைவனாயிருந்த அந்த நபருடன் இப்போது ராஜா ஒப்பந்தம் பண்ணிவிட்டதை அறிய வந்தபோது பொறாமையினாலும் நிறைந்தவனானான். எனவே அவன் தாவீதுக்கு தெரியாமல் அப்னேரை அழைத்து வரச் செய்தான். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேசப் போகிறவன் போல அவனை ஒலிமுகவாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். 2 சாமுவேல் 3:23-27. இவ்வாறு யோவாப் அவனுடன் சமாதானமாக பேசும் பாவனையாக அவனை ஒரு பக்கமாக அழைத்து சென்று அவனை கொன்று போட்ட இச்செயல் வெறுக்கப்படத்தக்க குற்றம் என்பதை தாவீது வெளிப்படையாக ஜனங்கள் யாவரும் அறிய செய்த போதிலும் வசனங்கள் 38-39 யோவாப் தன்னிலிருந்த பழிவாங்கும் ஆவியை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை, அதனின்று விடுதலை பெற நாடவும் இல்லை. தன் உடைமைகளுக்காக பழிவாங்குதல். தாவீதின் குமாரர்களில் ஒருவனாகிய அப்சலோம் தன் தகப்பனை விட்டு கேசூரின் ராஜாவினிடத்திற்கு ஓடி போயிருந்தான். அவனை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணும்படியாக அவனுக்கு உதவி செய்வதில் யோவாப் முயற்சித்துக் கொண்டிருந்து முடிவிலே அதில் வெற்றியும் கண்டான். ஆனால் அவன் அப்சலோமை எருசலேமுக்கு திரும்ப வர பண்ணிய பின்னர் வார்கோதுமை விளைந்திருந்த அவனுடைய வயல் நிலத்தை ஒரு சிறிய காரணத்தின் நிமித்தம் அப்சலோம்
தம் வேலைக்காரரை கொண்டு தீக்கொளுத்தி போட்டான். 2 சாமுவேல் 14:30. இவ்வாறு தன் உடைமைகளுக்கு சேதம் விளைவித்ததின் நிமித்தம் அப்சலோமின் பேரில் பகையுணர்வும் அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் யோவாபின் உள்ளத்தில் மறைந்திருந்தன. மேலும் பின்னாட்களில் ராஜகுமாரனாகிய அப்சலோம் தான் தாவீதுக்கு விரோதமாக எழும்பிய போது யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இஸ்ரவேலின் இராணுவ தலைவனாக்கியிருந்தான். 2 சாமுவேல் 17:25. அதிநிமித்தம் யோவாப் அப்சலோமின் மேல் மிகுந்த எரிச்சலும் அமாசாவின் மேல் மிகுந்த பொறாமையும் உள்ளவனானான். இந்நிலையில் தாவீதின் சேனைகளை அவன் அப்சலோமின் சதித்திட்டப்படைக்கு விரோதமாக நடத்திச் செல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ராஜாவாகிய தாவீது, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாக நடப்பியுங்கள் என்று அந்த யுத்தத்தை பொறுப்பேற்று நடத்தும்படி தான் நியமித்திருந்த யோவாப், அபிசாய், ஈத்தாய் என்னும் தன்னுடைய 3 படைத்தலைவர்களுக்கும் குறிப்பாக கட்டளையிட்டிருந்தான். ஆயினும் எப்பிராயிம் காட்டிலே அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தனிமையாக தொங்கிக் கொண்டிருந்த செய்தி யோவாவை எட்டிய போது அவன் அப்சலோமை பழிவாங்கும்படி தனக்கு கிடைத்த அருண் வாய்ப்பாக அதை பற்றி பிடித்து கொண்டு அவன் அண்டை விரைந்து சென்று அவன் இன்னும் உயிரோடு இருந்தபோதே அவனுடைய இருதயத்தினூடாக 3 வல்லயங்களை பாய்ச்சினான். பின்பு அவனுடைய கட்டளைப்படி அவனுடைய ஆயுதத்தாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து நின்று அவனை அடித்து கொன்று போட்டார்கள். 2 சாமுவேல் 18:14-15. அப்சலோம் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினதின் நிமித்தமாகவே தான் அவனை கொன்று போட்டதாக யோவாப் கூறக்கூடியவனாக இருந்த போதிலும் ராஜாவின் கட்டளையையும் மீறி ராஜகுமாரனை கொலை செய்யும் அளவிற்கு பழிவாங்கும் ஆவி அவனை பலமாக ஆட்கொண்டிருந்தது. அவனை கொன்று போட்டதுடன் மட்டும் யோவாப் நிறுத்தி கொள்ளவில்லை. பரிதாபமாக மரித்து போன தன் குமாரனின் முகத்தை பார்ப்பதற்கோ ராஜகுமாரனாகிய அவனை ராஜ மரியாதையுடன் அடக்கம் பண்ணுவதற்கோ ராஜாவாகிய தாவீதுக்கு வழி ஏதும் இல்லாமற் போகத்தக்கதாக யோவாபும் அவனுடைய மனுஷருமாகிய அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவிகளை குவித்தார்கள். 2 சாமுவேல் 18:17. இச்செயலானது யோவாவின் உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த பழிவாங்குதலின் ஆவியை தெளிவாக காண்பிக்கிறதன்றோ? தன்னுடைய வயல் நிலத்தை அப்சலோம் தீக்கொளுத்தியதில் அவனுக்குள் ஆரம்பித்த மறைவான பகை உணர்வானது நாளுக்கு நாள் வளர்ந்து முடிவாக அவனை கொலை செய்வதில் முடிவுற்றது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் நறுப்புண்டு போவார்கள். சங்கீதம் 37:8-9 என்று திருவசனம் நம்மை எச்சரிக்கிறது. தன் பதவிக்காக பழிவாங்குதல். தாவீதுக்கு விரோதமாய் எழும்பிய அப்சலோம் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவுடன் யுத்தம் நிறுத்தப்பட்டதினால் அவனுடைய படைத்தலைவனாயிருந்த அமாசாவினிடத்தில் வர்மம் தீர்த்து கொள்ள அப்போது யோவாபுக்கு தருணம் கிடைக்கவில்லை. ஆயினும் அவன் அதற்கான தக்க தருணத்திற்காக காத்து கொண்டிருந்தான். அந்த தருணமும் வந்தது. தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பியோடியிருந்த தாவீது தன் சிங்காசனத்திற்கு திரும்பி வந்தபோது யோவாபின் ஸ்தானத்தில் அமாசாவை தன் படைத்தளபதியாக நியமிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். 2 சாமுவேல் 19:13. அதற்காக அவன் அமாசாவை நோக்கி, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும். 2 சாமுவேல் 20:4 என்று கூறியிருந்தான். இப்போது பழிவாங்கும் ஆவி யோவாபின் இருதயத்தை மீண்டும் வெள்ளம் போல் நிறைத்தது. ராஜாவாகிய தாவீது தனக்கு எதிராக எழுந்த சேபா என்பவனை பின்தொடரும்படி அபிசாயையும் தன் சேவகர் அனைவரையும் அனுப்பிய போது யோவாபும் தன் தம்பியாகிய அபிசாயுடன் சேர்ந்து புறப்பட்டான். வழியிலே அமாசா அவர்களுக்கு எதிர்பட்டான். அப்பொழுது யோவாப் அமாசாவை பார்த்து, என் சகோதரனே, சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாயிராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். இவ்வாறு தன்னுடைய ஸ்தானத்தில் இன்னொருவன் ஏற்படுத்தப்பட போகிறான் என்பதை சகித்துக் கொள்ளக்கூடாதவனாயிருந்த யோவாப் சமாதானமாய் பேசுவது போன்ற பாவனையில் அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை வாழ்த்துவது போல அவனை ஒரு புறமாக அழைத்து சென்று தன் பட்டய முனையினால் அவனை வாழ்த்திவிட்டான்.
மேற்கூறப்பட்டுள்ள 3 சந்தர்ப்பங்களிலும் தன் உடன் பிறந்தவனுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட போதும், தன் உடைமைகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட போதும், தன் உயர் பதவிக்கு சேதம் விளைவிக்கப்பட்ட போதும் பழிவாங்குதலே யோவாபின் பிரதிக்கிரியையாக இருந்தது. இவ்வாறு அவன் தன்னை பார்க்கிலும் நீதியும் நற்குணமும் உள்ளவர்களாயிருந்த 2 படை தலைவர்களை தாவீதுக்கு தெரியாமல் பட்டயத்தால் கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தினான். 1 ராஜாக்கள் 2:5-32. மேலும் அவன் ராஜாவின் கட்டளையை மீறி தன் சேவகருடன் சேர்ந்து ராஜகுமாரனாகிய அப்சலோமை கொன்று போட்டான். இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவ நியாய தீர்ப்பு அவன் மேல் வந்தது. கலகம் பண்ணுதல். ராஜாவாகிய தாவீது யோவாபை அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அகற்ற முற்பட்ட போது அவன் தன்னை தாழ்த்தி அதனை கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு சிக்ஷையாக ஏற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். அவனோ அப்படி செய்வதற்கு பதிலாக தனக்கு உயர் பதவி அளிக்கக்கூடிய வேறொரு நபரை தேடிக்கொள்ளும்படியாக ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவனாயிருந்த ராஜகுமாரனாகிய அதோனியாவின் கூட்டத்தாருடனே சேர்ந்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்த போதிலும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்தவனாக அவனோடு கூட இருந்து அவனுக்கு உதவி செய்து வந்ததுமின்றி தாவீது இன்னும் சிங்காசனத்தின் மேல் இருக்கையிலேயே அவனுக்கு தெரியாமல் அதோனியா ராஜாவாகிற போது அந்த துரோகச் செயலில் அவனுக்கு துணை நின்றான். 1 ராஜாக்கள் 1:7-41-2:28. இதுவும் அவனது வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாயிற்று. ஆம், கசப்பு, பொறாமை, கோபம், மன்னிக்க முடியாத ஆவி, பழிவாங்குதல் ஆகியவற்றால் நாம் நிரப்பப்படும் போது முடிவாக அன்பின் ராஜாவாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதே நம் பிரதிக்கிரியையாக இருக்கும். அதன் நிமித்தம் நாம் அவருடைய சத்துருக்கள் என்றே அவரால் கணிக்கப்பட்டு ஆக்கினை தீர்ப்பை அடைவோம். லூக்கா 19:27. தாவீதினால் சாலமோன் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பின்னர் அதோனியா கர்த்தருடைய கூடாரத்திற்கு போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்ட போது அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. 1 ராஜாக்கள் 1:50-53 வரை. ஆனால் சாலோமோனின் ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்னர் வேறொரு காரணத்தின் நிமித்தம் அதோனியா கொலை செய்யப்பட்ட போது யோவாப் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்ட போதிலும் அவனுக்கு இரக்கம் கிடைக்காமற் போயிற்று. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபீடத்தில் இருந்தும் பிடித்துக் கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். யாத்ராகமம் 21:14 என்று தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். நிர்பந்தமானதொரு முடிவு. அருமையான தேவ பிள்ளையே, தன் ராஜாவுக்காக பல வீரதீர செயல்களை புரிந்த யோவாவை போல நீ உன் மகாராஜாவானவரின் சேவையில் பல ஆண்டுகளாக அயராது உழைத்திருக்க கூடும். ஆனால் கிறிஸ்துவின் மன்னிக்கிற ஆவி உன்னில் இல்லையேல் தாவீதின் பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் யோவாபின் பெயர் இடம்பெறாமற் போனது போல ஜீவ புஸ்தகத்தில் இருந்து உன் பெயர் நீக்கப்படும். தன் ஜனத்தின் நடுவிலிருந்து அவன் அறுப்புண்டு போனது போல இம்மையில் அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய அவருடைய சபையன் என்றும் மறுமையில் பிதாவின் நித்திய ராஜ்யத்தின் என்றும் என்றென்றைக்குமாக நீ அகற்றிவிடப்படுவாய். பழிவாங்கும் ஆவி யோவாபை ஆட்கொள்ளத் துவங்கிய ஆரம்ப கட்டத்திலேயே அப்னேர் அவனை நோக்கி கூறிய வார்த்தைகளின் மூலமாக 2 சாமுவேல் 2:26 ஒரு தெய்வீக தூது அவனது செவிகளில் தொனித்தது. அது நமக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை நாம் எப்போதுமே பட்டய முனைகளில் தான் தீர்த்து கொள்ள வேண்டுமா? அதன் நிமித்தம் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வதெல்லாம் ஒருவர் பேரில் ஒருவர் கசப்புள்ளவர்களாயிருத்தல் மாத்திரமே என்பதை நீர் உணர்கிறதில்லையா? இஸ்ரவேலராகிய தங்கள் சகோதரரை தொடராதிருக்கும்படி எந்த மட்டும் நீர் அவர்களுக்கு கட்டளையிடாதிருப்பீர் என்பதே தனக்கு அளிக்கப்பட்ட இந்த தூதுக்கு ஆரம்பத்தில் தானே யோவாப் செவிசாய்த்திருந்தால் அவனுடைய பெயர் ஒருபோதும் தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளின் பட்டியலில் இருந்து அகற்றப்பட்டிருந்திராது. பரிதாபமான ஒரு முடிவையும் அவன் ஏற்க வேண்டியதாக இருந்திராது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்து நீ அறுப்புண்டு போவதற்கு முன்னதாக உன் உள்ளத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கும் கசப்பான வேரை
அடியோடு அகற்றிவிடும்படி உன்னை நோக்கி வரும் தேவ எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீ செவிசாய்ப்பாயாக. யார் பேரிலாகிலும் பகையுணர்வை நீ உன் மனதில் சேமித்து வைத்திருப்பாயாகில் சாத்தான் உன் வலது பக்கத்தில் நிற்பான். உன் ஜெபம் பாவமாக கணிக்கப்படும். கர்த்தருக்காக நீ செய்து கொண்டிருக்கும் ஊழியம் எதுவானாலும் அது உன்னிடத்தில் இருந்து அகற்றப்பட்டு வேறொருவருக்கு கொடுக்கப்படும். இச்சத்தியமானது சங்கீதம் 109:3, 6-8 வசனங்களில் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பிறரை மன்னியாதிருக்கும் ஒரு நபரின் ஜீவியம் நிர்பந்தமானதாயிருக்கும். அவனது மரணம் அதை பார்க்கிலும் மகா நிர்பந்தமானதாயிருக்கும். பிறரை மன்னியாதவர்கள் தாங்கள் மரிக்கும் வேளையில் பற்கடிக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. புறம்பான இருளில் அழுகையும் பற்கடிப்பும் உண்டு. மத்தேயு 8:12, 22:13, 25:30 அவ்விடத்திற்கு செல்லும்படி அவர்கள் இப்பூமியில் தங்கள் ஜீவியத்தை முடிக்கும் விதம் எவ்வளவு துக்ககரமானது. மற்றவர்களை மன்னிப்பதற்கு மறுக்கிறவர்களின் ஆவி ஒரு காலம் பரிசுத்தமாக்கப்படுவதில்லை. அவர்கள் பின்மாற்றக்காரர்களாக அல்லது பாவிகளாகவே மரணமடைவார்கள் என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். நித்தியமானதோர் இழப்பு. தேவ பிள்ளையே, உன் ஜீவிய காலத்தின் முடிவில் உன் ஆவியை பரிசுத்த தேவனின் பரிசுத்த கரங்களில் ஒப்புவிக்கத்தக்க தைரியம் உள்ளவனாய் நீ இருக்க வேண்டுமாயின், உனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களும் கிரியை செய்கிறவர்களுமான அனைவரையும் உன் இருதயத்தின் நாளத்தில் இருந்து மன்னித்து விடுவாயாக. யார் பேரிலாகிலும் உனக்கு கசப்போ பகையுணர்வோ பழிவாங்கும் எண்ணமோ இருக்குமாயின் அது உன் நித்திய வாழ்க்கையையே பாதித்துவிடும் என்பதை உணர்ந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உன்னை மன்னித்தது போல நீயும் அந்நபரை மன்னித்து அந்நபரில் உண்மையாய் அன்பு கூறுவாயாக. மன்னிக்கும் ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டதோர் ஆவியாகும். நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் உரைத்த 7 வாக்கியங்களில் முதல் வாக்கியமும் கடைசி வாக்கியமும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், லூக்கா 23:34-46 என்பவை ஆகும். பிறரை மன்னிக்கும் ஆவியை தங்களில் உடையவர்கள் மாத்திரமே தங்கள் ஆவியை பரிசுத்த பிதாவின் கரங்களில் உரிமையுடனும் தைரியத்துடனும் ஒப்புவிக்க முடியும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஆதி நூற்றாண்டில் ஜீவித்து வந்த தேவ மனிதனாகிய ஸ்தேவானும் தேவகுமாரனைப் போலவே தனக்கு தீங்கிழைத்தவர்களை உடன் தானே மன்னிக்கக்கூடியவராயிருந்தார். தன்மேல் பாய்ந்து தன்னை பிடித்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக இழுத்துக்கொண்டு போனவர்களையும், தனக்கு விரோதமாக பொய்க்குற்றம் சாட்டினவர்களையும், தன் பேரில் மூர்க்க வெறி கொண்டு தன்னை பார்த்து பற்கடித்தவர்களையும், தன்னை கொலை செய்யும்படி தன்மேல் கல்லெறிந்தவர்களையும் அவர் மன்னித்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் இருந்தார். ஆகையினாலேயே அவரால் தன் மரண வேளையில் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி தன் ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க முடிந்தது. தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் தேவகுமாரன் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி எழுந்து நிற்பதை தரிசித்த வண்ணம் அவர் நித்திரை அடைந்தார். அப்போஸ்தலர் 7:54-60 வரை எவ்வளவு மகிமையானதொரு முடிவு! பழிவாங்குதலின் ஆவியோடு மரித்த யோவாவின் முடிவும் மன்னித்தலின் ஆவியோடு மரித்த சேவானின் முடிவும் நம்மை சிந்திக்க வைக்கின்றன அன்றோ? நீ எந்த ஆவியோடு மரிக்கிறாயோ அந்த ஆவி தன்னுடைய வாசல் தளத்திற்கே உன்னை கொண்டு செல்லும் என்பதை நீ உன் நினைவிற்கொள்ளுவாயாக. உன் ஜீவியமே இம்மையில் உன்னுடைய முடிவையும் மறுமையில் உன்னுடைய நித்தியத்தையும் நிர்ணயிக்கும் என்பதை உணர்ந்து இன்றே நீ மனந்திரும்புவாயாக. பழிவாங்கும் ஆவியுடனேயே தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்து நித்தியத்தில் கண்விழிப்பவர்கள் தாங்கள் அடைந்திருக்கும் நித்தியமான ஆக்கினை தீர்ப்பை கண்டு அதிர்ச்சி அடைவார். அப்போது அவர்கள் தங்கள் தவற்றுக்காக வெகுவாய் மனஸ்தாபப்பட்டாலும் அது காலங்கடந்த ஒன்றாகிவிடும். தங்கள் வாழ்நாட்காலத்தில் கர்த்தருக்காக அவர்கள் செய்த நற்கிரியைகளும் புரிந்த அரும்பெரும் சாதனைகளும் அவர்கள் அடைந்திருக்கும் ஆக்கினை தீர்ப்பினின்று ஒருபோதும் அவர்களை தப்புவிக்க மாட்டார். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், ரோமர் 12:17 என்று திருவசனம் நம்மை எச்சரிக்கிறது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார், மத்தேயு 6:14-15 என்று நமதாண்டவர் தாமே உரைத்திருக்கிறார். ஆகவே நாம் சகலவிதமான கசப்பையும் நம்மை விட்டகற்றி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிப்போமாக. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிப்போமாக
எபேசியர் 4:31-32, கொலோசியர் 3:13. பிறரை மன்னிப்பதற்கு நாம் காலங்கடத்தி கொண்டிருக்க வேண்டாம். நாளை நம்முடையதல்லவே. மன்னித்து மறக்க பண்ணுகிறவர் தேவனே. தன் வாழ்க்கையில் பலர் மூலமாக பல வருடங்களாக பல துன்பங்களின் ஊடாக கடந்து சென்ற யோசேப்பு எகிப்தில் தனக்கு முதல் குமாரன் பிறந்தபோது, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 41:51. மனாசே என்ற பதம் தேவன் மறக்க பண்ணினார் என்று பொருள்படும். ஆம், மன்னித்து மறப்பதற்கான கிருபையை நமக்கு அருளுகிறவர் தேவனே. நாம் நாடின துறைமுகத்தில் வெற்றிகரமாக நம்மை சேர்க்க வல்லவரும் அவரே. முடிவாக, அருமையான தேவ பிள்ளையே, நீ தெய்வீக அன்பினால் நிறைந்து பிறர் உனக்கு விரோதமாக செய்கிற தப்பிதங்களை மனப்பூர்வமாய் அவர்களுக்கு மன்னித்து விடுவாயாக. அவ்வாறாயின் குற்றத்தை மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை. நீதிமொழிகள் 19:11 என எழுதப்பட்டுள்ளவாறு, இம்மையில் உன் ஜீவியமும் அதன் முடிவும் மறுமையில் உன் நித்தியமும் மகிமையானவையாக இருக்கும். உன்னிலிருந்து வெளிப்படும் கிறிஸ்துவின் சுபாவம் நித்தியம் முழுவதிலும் கர்த்தருக்கு மகிமையாக ஒளி வீசி பிரகாசித்துக் கொண்டிருக்கும். வாக்கு தத்தம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சங்கீதம் 37:37.